வந்திருக்கேன். என் கூட பேசுறதுக்கு ஒரு குஞ்சான இல்லையா? ஓ கொள்ளக்காரே வாடா வயித்துல வந்து அட வாயா, என்னைய தலை சொல்லிருக்க? பாதியலக்கறாயா இறங்க மாட்டான் வெக்கமா? தடுமாறி கீழ வந்து போயிடும். நீயேனா? ஆமா, ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கேன். வீட்டு வேலைக்கு ஒரு ஆம்பளை வேணும்னு சொல்லி என் மானம் கெட்ட மனுஷா 4000 அட்வான்ஸ் வாங்கிட்டு போனே இல்ல, உனக்கே திண்ணே இல்ல. எங்க பையன் 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் தானா? ஆமா, அதையும் பாதி கம்ப்ளீட் எடுத்துட்டாங்க. ஆவி தந்தால இருக்கலாம். சரி, எங்கடா பையன்? ஆமா, ஆளை கூட்டிட்டு வந்துக்கிறேன். வந்திருக்கேன். போய் பாரு பாரு. இங்க இருந்து டெல்லிக்கு பைக்லயே போனேன். டெல்லிக்கு? ஆமா, இங்க இருந்து? ஆமா. சரி, அங்க போய் பார்த்தா ஆளு கிடைக்கல. உடனே பிளைட் ஏறினேன். ஆமா, எதுக்கு? வேலைக்கு பிளைட் ஏறி டெல்லியில இருந்து ஏறினியா? இல்ல, நம்ம காமலாவரத்தம் ஏறினேன். இங்க காமலாவரத்தம் ஏறினமா? சரி. பிளைட் ஏறினியா? ஆமாடா. ஆதார் கார்டு இல்லன்னு போனவரால் தெரிஞ்சா? சரி, அப்புறம் போய் சாலத்தை போய் கூட்டிட்டு வந்துக்கிறேன். போய் பாருமா, அழகா பேசுவான். பேசுமாலமா? சத்தியமா அந்த அழகனை எங்க இருக்கான்? அதான் ஓம்பி கேக்குறான். அதான் தம்பி கேக்குறான். ஓ தம்பி. தம்பியா? ஆ. அவனுக்கு போறா ஆ? ஆறு தம்பி. நீ? ஏய், ஓ, எனக்கு தம்பின்னா பிடிக்காது. பிடிக்காதா? ஐயோ, ரொம்ப கோபக்காரனாட்டு இருக்குது. அண்ணா. ஆறு அண்ணே. நீங்கள் ஆற பார்த்தேன். உங்களை பார்த்துதாங்க. ஏய், ஏங்க? அண்ணா விட்டு ஓட விட்டு விடுவேன். உடும்பு? ஓட விட்டு விடுவேன். அப்படியா? ஆமா. அண்ணானால பிடிக்காதா? பிடிக்காது. ஓ பெரியப்பா. பெரியப்பனா? ஆ. அடியே முண்டப்பா போத்தவளே. டேய், ஆற பார்த்து பெரியப்பாங்க. நான் எப்படி சொல்றேன்? எனக்கு பிடிக்காது. அதுவும் பிடிக்காதா? ஆஹா. ஓ சித்தப்பா. நீ? ஆனா, என்னை பார்த்து சித்தப்பா என்று அழைத்தால் ஜமன் ஏறி வரக்கூடிய எரும கடாயை விட்டு ஓக்கடித்து விடுவேன். அட மானங்கெட்ட தெரியுமா? டேய், என்ன? என்னையா? எனக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காது. ஓ, ஒருவேளை வயசானவரா இருப்பாராட்டுது. ஓ தாத்தா. ஆமா, தடி போட்டு இருக்கிற தாத்தா. அதால ஏன் கொலகாரரே? சன்னியார் அப்படி இந்த பையனை என்னதான் கூப்பிடுறது? ரெண்டுமா போட்டு கூப்பிடுமா? ரெண்டுமா? ஆமா, ஓ ரெண்டுமா? ஆயாளுக்கு மூணுமா? ஆமா, மாமான்னு கூப்பிடாங்க கனி. மாமா. ஓ மாமா. சேரோட கம்பிச்சிருக்குமே ரெண்டு பேரும். ஏய் அண்ணா, அவன் ஏன் பண்ற? ஏன் இப்படி நவர்ற? வாங்கி பிடிக்க மாட்டேன். நானே அண்ணா, பெரியப்பா, சித்தப்பா, தம்பின்னு எத்தனையோ வார்த்தை போட்டேன். ஆமா. எதுக்கெல்லாம் மைண்ட்ல? அண்ணான்னு விட்டா நானும் அன்னைக்கே போறேன். அண்ணா பிடிக்காது. ஓ மாமான்னா அது பிடிக்குமா? பிடிக்கல. இல்ல பிடிக்குமா? அப்படி இல்ல. ஏன் உங்க பெயர் என்ன? என் பேரா? ஆ, என் பேர் தானே. உங்க பேரு தாங்க. என் பேர் தானே. ஆ, என் பேர் கலாம். கலாம். ம். என்ன கலாம்? கலாம் தான் பேரு தான். வேற கலாம் தானா? ஆமா. ஐயா கலாம் ஐயா. இங்க இருக்கிற கலாம்னு கூப்பிடுற. ஆ, அதான் அந்த ரோடாட்டு தூரமாக்குறேன். தூரமா? ஆ, எப்படி கூப்பிடுவ? ஓசை விட்டு ஓசி விட்டு. கூப்பிட. கலாம். ஓசை விட்டு. ஓ கலாம். என்ன வாசியா? ஓ கலாம். என்ன வாசியா? ஏ ஓ கலாம். உலகில் ஆபரேஷன் பண்ணிக்கிறாயா? ஏய், ஏய்யா மானம் கெட்டவனே, என் பேர் ஒரு அழகான பேர் இருக்குன்னு பார்த்தா அது என்னடா கெட்ட வார்த்தையில வருது? இல்லையா, பேர் எனக்கு மாத்தி வச்சாங்க. மாத்திட்டாங்களா? ஆமா. என்ன பெயர்? கிட்டு. கிட்டு? ஆமா. ஏய் கிட்ட எங்க இருக்காருடா? அவரே உட்கார்ந்துட்டு இருக்காரு. என் பேரு கிட்டு. அங்க இருக்காருடி அவரு. ஏன்டி அவரு இன்ச பண்ற? வேண்டாம். வேற ட்வின். 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 ஓட்டுவின். அப்படி ஓட்டுவின். அதேதான். ஓட்டுவின். ஓட்டுவியா? ஏய் ட்வின். இருந்தாலும் ஆ. இச்சீரான சபைக்கு ஆமா. நமது பணிவார்ந்த முதல் வணக்கம். வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு ஆமா. நமது அமரக்குந்தியை சேர்ந்த ஆ. நமதர்மை ஊர் பொதுமக்கள் ஆமா. நமது சின்ன மாரியம்மனுடைய திருவிழாவை பெருமிழாவாக கொண்டாடி ஆமா. இன்று வசூல் செய்து ஆ. பெரியோர்கள் அனைவருமே ஆ. இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். ஆமாங்க. நாடகம் வைத்த நல்லுள்ளங்களுக்கும் ஆ. நமது நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் ஆ. நமதர்மை ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் சரி. நமது கலைக்குழுவின் சார்பாக ஆ. நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது அது மட்டுமில்லை
இருந்தாலும் ஆமா. இன்னும் நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையான தங்கமாகப்பட்ட ஆமா. நமது இரும்பு கடையின் உரிமையாளராகப்பட்ட நமது வேணு ஐயா அவர்கள் இன்னும் வரக்கூடிய வேணுங்களுக்கு அவர் பணத்திலே 2 ரூபாய் 100 ரூபாயும் அருமையான அண்ணனாகப்பட்ட கிட்டண்ணன் அவர்கள் இன்னும் அவர் பணத்திலே நமக்காக 20 ரூபாயும் இன்னும் யாராவது பேரு நம்ம சோழியம்மா, ராசம்மா, கந்தாயி, வீராயி, அது பேர் நம்ம தைலம்மா, அது பேர் குஷ்பு, குஷ்வர், அது பேர் நயன்தாரா. என்னடா அது பேர் அதெல்லாம் சினிமா நடிகை பேரு. அது இப்ப நாங்க வச்சுக்கிட்டோம். இன்னும் அது மட்டும் இல்லாமல் நவதர்மை தாய் குலங்கள் நமக்காக இன்னும் வரக்கூடிய வேடங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் படிக்க அவர் நாள் முடிந்து நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார்கள். ஆண்டவனுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வம் பெற்று அனைவருமே நலமாக வாழ வேண்டும் என்று எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க பாடி விடுவீங்களா? பாட்டுல சின்னதாக எடுத்து விட்டா போத மாட்டேங்குது. ஏய், பாடல் பாடுவியா? பாட்டு பெண்களை ரசிக்கணும். ஒரே பாட்டு, ஒரே பாட்டு. பழைய பாட்டுல அழுத்துறோம் பாரு. எதுல? மூக்குத்தி தொங்கலில முன்னே வரு பச்சைக்கல்லே, மூக்குத்தி தொங்கலில முன்னே வரு பச்சைக்கல்லே, பக்கத்துல ஜமப்பு கல்லு பார்க்கும் போது இருக்கிறான் அம்மாடி அத்தாடி ஏதோ ஒண்ணு உண்டாச்சு, அம்மாடி அத்தாடி ஏதோ ஒண்ணு உண்டாச்சு, மூக்குத்தி தொங்கலில முன்னே வரு பச்சைக்கல்லே. இப்படி எல்லாம் இனிக்கிற மாதிரி பாட்டு எழுதுறாங்க. கேட்கும் போதே இனிக்கிற மாதிரி. இப்ப பாட்டு எப்படி இருக்குது? ரஞ்சிதமே 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 குஞ்ச புடிச்சு கொஞ்சம் உதடு வலிக்க கொஞ்சம் பைத்தியம். ஒரு பொட்ட பிள்ளைகிட்ட இப்படிதான் பேசியா? மானகிட்ட ஏனகிட்ட அனுப்பு ஜென்மமே. அது யாருப்பா? நீ பாடல் பாட வேணாம், அங்க வேற தும்புறாங்க. அது செடியில தும்பலாடு. சரி அடியே, இருந்தாலும் இன்று நம்ம வைத்திருக்கக்கூடிய நாடகம் தெரியுமா? ராமாயணத்திலே ஒரு பாகம். என்ன பாகம்? அதுதான் ராமாயணத்துல எதுனா மூங்கிட்டு கேட்டுட்டு இருந்தியா? அட மானங்கெட்டவனே. இருந்தாலும் ராமாயணத்திலே ஒரு சிறப்பான அற்புதமான நாடகம். சிறப்பான நாடகம். ஆமா. ராமனுடைய அதாவது பரதன் பாதகை பட்டாபிஷேகம். இந்த நாடகத்திலே இன்னொரு வேளையிலே நான் வந்திருக்கிறேனே, யாருன்னு தெரியுமா? யாரம்மா நீ? தெரியும். சொன்னா தானே தெரியும். சொல்லட்டுமா? சின்னதா தெரியுமுண்டா.
குணகாரி மாம்பழத்தி குணகாரி என்னைய பேச்சு பேசிட்டு இருக்க? ஒரு பொட்டை பிள்ளை பக்கத்துல நிக்கிறேன், ஒரு ஆம்பளை தானே? ஆமாமா நெத்தில ஈரம் இருக்கா இல்லையா? டேய் எல்லாம் ஏறுமா அங்க பாரு உன் ஃப்ரெண்டு. டேய் கொட்டப்பல்ல கம்மன உட்காரு ஏண்டா ஒரு பொட்டை பிள்ளை பக்கத்துல நின்னு பேசுறேன், ஆமா மனசுக்குள்ளார அச்சம் மடம் ஞானம் வைப்பு ஒண்ணும் இல்லையா? அடிக்காதாய நெஞ்செல்லாம் எல்லாம் ஓட்ட விழுந்து போச்சு இது வேணா தெரியுதுடா. அடே பெண்களை கண்டால் மதிக்க வேண்டும், சரியா? மதிக்க வேண்டும். ஆமா இருந்தாலும் நீங்களும் இதுக்கு மேல மதிப்பு மரியாதையா அடக்க சடக்கமா இருங்க. அப்படியா? அரை அடுப்பு தெரியற மாதிரி இங்க ஏத்துக்கிறீங்க, அரை மொழியாவது தெரியற மாதிரி இறக்கி விட்டுக்கிறீங்க. கோலக்காரு பழிப்பெல்லாம் நடக்காது. நியாயம் இல்லையா தாத்தா? 75 தாத்தா 15 வயசு பிள்ளை தூக்கி போட்டு அழுத்துறா அப்படின்னா என்ன காரணம்? இழுத்துட்டே தெரியுறீங்க கண்டாரோ என்னடி பேசுற? பேச வைக்காத பொம்பளைய பத்தி ஏன்னு சொல்லாத. ரொம்ப கோமனக்காரனா இருக்குது. கோவக்காரி கோவக்காரர் எங்க பாட்டி எல்லாம் ஒரு மீட்டர் துணி பாட்டி கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்குது பாரு. ஐயா 1 மீட்டர் துணி எடுப்பாங்க, புழு நீளம் வச்சு சாக்கிட்டு தைச்சு போடுவாங்க. இப்பதான் இங்க இருக்குது, அது கீழே கீழே இங்க இருக்குது. செத்து போயிடலாமான்னு எங்க பாட்டி எல்லாம் கேட்டு கேட்டு புறா போடுறா. அது இங்க தொங்குனா கூட புடிச்சு ஊட்டி நிறுத்துரு. எப்படித்தான் தைக்கிறாங்கப்பா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வேண்டாம் வேண்டாம். இருந்தாலும் என்னுடைய நாடு நகரம் பேரு ஊரு எல்லாம் தெரியுதா? உனது பெயர் என்ன? என்னுடைய பெயர் தெரியாதா? சொன்னால் அந்த 2 மாதர் பெற்ற திரபடி வலகி மத்த விடியலகி முச்சமில்லா ரூபிணி. என்னுடைய பெயரோ சுமித்திரை. உன் பெயரோ சுமித்திரை. அப்படி சுமித்திரையாக இருந்தாலும் உனையும் அசையோடு மண்போடு பெற்றெடுத்தாரு உங்கள் தாய் தந்தையர். எங்க அப்பா அம்மா ஆமாமா யார் என்று தெரியுமா? சொன்னால் தெரியும்.
உங்களை ஆசையோட மண்போடும் ஆமாம். பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் எங்க அப்பா அம்மா. அந்த புண்ணியவதிகள் ஆஹா. உன்னை செதுக்கிய சிலை ஆஹா. உன்னை யாரென்று தெய்வங்கள் யாருன்னு தெரியாதா? யாரு அடியே பாய். 10 மாதம் 300 நாள் 3000 திருவிநாடுகள் அங்கத்திலே சுமந்து ஈன்றெடுத்த சத்தம் போடாதீங்க அம்மா. ஐயோ ஐயோ குசல் நாடகம் ஆடாதீங்க சரி பூங்கோதை அம்மா. அம்மாளுக்கு பூங்கோதையா அம்மாளுக்கு அம்மா பேரு பூங்கோதை. கம்பு குத்திடி களிய கிண்டடி ஒய போதையறுத்து குண்ட வைடி அடி இலைய போடடி எடுத்து வையடி நான் திங்க பாப்பனா திங்க மாட்டனா அதான் வாயாரு பூங்கோதை நீ தந்தையார் தாயார் பேரு சொன்னா தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. எங்க அம்மா பேரு பூங்கோதை. உங்க அம்மா பூங்கோதை. ஆமா. தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று வேண்டும் அல்லவா? ஆமா மடி. உன்னை எங்க அப்பா தெரியாது. அப்பா ஆறா? அப்ப உங்க அம்மா தேவ. முண்டம். அது இல்லடி. 6 பேர் என்ன? 6 பேர் இல்ல. என்னுடைய தந்தையார் யார் என்று தெரியுமா? உன் தந்தையார் யார்? என்னுடைய தந்தை. யார் தெரியுமா? யாரு? பொன்னுராசன். பொன்னுராஜன். ஆமா. அப்படி பொன்னுராஜனுக்கும் பூங்கோதைக்கும் நீங்கள் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? நாங்க 3 பேர் பிறந்தோம். என்ன சொல்ற? சத்தியமாடா? 3 பேரா? வீரா. பேர் 3 பொண்ணுங்க. 3 பொட்டு பிள்ளை. சரி அப்படி 3 பேர் பிறந்து கை கோசலை சுமித்திரை அப்படி கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டு. எனக்கு காலாகாலத்துல நான் வயசுக்கு வந்தேன். வயசுக்கு ஒரு 70-80 வந்திருப்பியா? 70-80. எங்க பாட்டிக்கு பார்த்தா 65, உனக்கு 70-80. அது இல்ல. அதாவது அட நான் திருமணம் செய்து விட்டேன். கல்யாணம் பண்ணா என்ன தொடாதீங்க. ஏங்க? தாரமங்கல கைலாசநாதர் எனக்கு ஒருத்தர் விரதங்கரா அப்படி. தாரமங்கல கைலாசநாதரா? ஆமா. எனக்கு ஒருத்தர் விரதங்கரா. பெரும் பத்தியா? என்ன ஊது பத்தியா? இல்ல இல்ல பெரும் பத்தியா இருக்கிறார். அப்படியா? நான் போனாதான் பொங்கல் பூஜை ஏத்துக்குவாரு, என்ன தொட்டுப்படாத. சரி 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 உங்களை தொட மாட்டேன். இருந்தாலும் என்னை கட்டி என்னுடைய கணவன் யாருந்தா மணவாளன் சொல்லு. எப்படி என்னுடைய வாயால் சொல்றது? சொல்ல வாயில சொன்ன போது போல இல்ல புரு புரு.
பச்சனை பந்தலிலே 10 பேர் முன்பதாக ஆ, ஆ. அம்மியம் இது ஏண்டா எங்க மானம் கேட்டவனே இப்பதானே இந்த நாரவாயால சொன்னேன் கல்யாணமான பொம்பளைகளை தொடமாட்ட பக்கத்துல வந்தா பிடிக்காதுன்னா இருப்ப பிடிச்சுக்கிறேன் அஞ்சல் கோடி தண்ணி ஊத்தணும். என் புருஷார் தெரியுமா யாரு? என்னுடைய கணவர் ஆ, ஆ. இந்த உலகத்தில் இருப்பது 56 தேசங்கள் 56 தேசங்கள். ஆ, ஆ. இதுல எனக்கு சொந்தமான ஆ. என்னுடைய கணவருடைய நாடு தெரியுமா என்ன நாடு? அவருக்கு தெரியுமா இருக்காத. ஏன்? எனக்கு அது ஒரு மாதிரி ஆகும். ஏய், என்னுடைய கணவருடைய நாடு ஆ, ஆ. அயோத்தி மாநகரம் அயோத்தி மாநகரம். அயோத்தியா அயோத்தி இல்ல, ஆ. அயோத்தி மாநகரம். அப்படி அந்த அயோத்தி அயோத்தி நகரத்தை ஆ. ஆண்டு வரக்கூடிய ஆ, ஆ. மன்னாதி மன்னர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கி வரக்கூடிய ஆ, என்னுடைய கணவரோ ஆ. தசரத மன்னன் உன்னுடைய கணவரோ தசரத மன்னன். ஆமா சரி சரி அம்மா. சரி சரி அம்மா ஆ, வேற என்ன இருக்கு? ஆமா அப்படி தசரத மன்னனை மாலையிட்டு ஆமா. உனக்கென்று வயிற்றில புழு பூச்சிகள் ஆ. ஏதாவது ஐயோ பிறந்ததுடி பிறந்துச்சா? ஆமா என்னத்தை காட்ட சொல்றேன் ஏய் இல்ல கோடு இருக்குமே. அதெல்லாம் தெரியாதுடி சுகப்பிரசவம் இல்லையே. என்னடா அடிவத்துல போய் சரி அதெல்லாம் உனக்கு கேட்டனா சரி இருக்காது. இருந்தாலும் ஆ. எனக்கு என்று 4 குழந்தைகள் 4 குழந்தை. இன்னொன்னு தெரியுமா என்ன? நாங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேர் பிறந்தோம்ல ஆமா. அந்த 3 பேரும் சேர்ந்து ஆ. ஒரே ஒரு ஆடவனை திருமணம் செய்தோம் ஒருத்தனியா? ஆமா ஐயோ. நாங்க அக்கா தங்கச்சிங்க யாரு கைகை கோசலை சுமித்திரை நாங்க 3 பேருமே அந்த தசரத மன்னனை திருமணம் செய்தோம் ஒருத்தனியாவா? ஆமாடி ஐயோ. ஏன்னா உறவு விட்டு போக கூடாது அவரு உங்க மேல ஒளிச்சே இழைச்சு போயிருப்போம் அப்படியே. ஏய், அப்படியே நாம் இல்லையடி தங்கமான மனசு அப்படி இருந்தாலும் ஆ. அவரை திருமணம் செய்து எங்களுக்கு 4 குழந்தைகள் 4 குழந்தை. ராமன் பரதன் சத்ருக்கன் ஆ, ஆ. இப்படி சொல்லப்பட்ட ஆ. நாங்கள் 4 பேரை பெற்றெடுத்து சரி. சீரும் சிறப்புமாக எங்களுடைய நாட்டிலே இருக்கிறோம் நீ இருக்கிறீர்கள். எதுக்கு வந்த உனது கணவர் அழைத்திருக்கிறார். அப்படியா ஆமா. இருந்தாலும் என்னை அக்காமார்கள் இருப்பாங்கல்ல ஆ, ஆ. அவர்களை சீக்கிரமாக ஆ. நான் அழைத்தேன் என்று அழைத்து கொண்டு வா ஆகட்டும். ஆ. சென்று வா.